அதில் ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே வந்து தொடரா பார்ப்போம். மீடியானா அது துரைமுருகன். நாங்க என்ன நடக்கணும், தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், இதுல எதிர்கட்சிக்கு வேற நீங்கெல்லாம் வந்து இந்த கொடூரமான திமுக வந்து அழிக்கணும்னா நாங்க தான் ஒரு பெரிய கட்சி, எங்களோட சேர்ந்துக்குவாங்க. அங்க ஒரு மட்டம் தட்டுறது. நம்ம தூய்மை பணியாளர்கள் கூலி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உணர்வற்ற அரசியல். அதுல துரைமுருகன், நாங்க என்ன நடக்கணும், தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேட்கிறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிற்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல் உருவாகிட்டு இருக்கு. நீ காசை கொடுத்து கூட்டிட்டு வருவ. அதுக்கு நான் உதாரணம் சொல்லிடுறேன். நாமக்கல்ல இருந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன், நான் உள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம், மதியானம் என்ன நடந்தது, குமாரசாமி காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பார்க்குறேன். அண்ணன் பார்க்குறாரு, என்னப்பா அங்கேருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டது, என்னப்பா அது அப்படிங்கிற. ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதில் ஃபோன் வேறு எடுத்துகிட்டு வராங்க, கத்தி எடுத்துகிட்டு வரும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதில் 5000 பேர்த்துல 3000 போது பெண்கள் ஓடி வராங்க. இதுதான் அரசியல் மாற்றம். நீ சொல்ற நேரு, வேலு, செந்தில் பாலாஜி தூக்கி எறிஞ்சிட்டு இளைஞர்கள் போயிட்டே இருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. காவல்துறையை பார்த்து பயப்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் மக்கள் முன்னாடி வைக்கிறோம். மக்கள் பாதுகாப்புக்கு காவல்துறை தான் பொறுப்பு. எங்கள் பாதுகாப்பு, என் மேல எஃப்ஐஆர் போடுங்க, எங்க பொதுச்செயலாளர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, நாங்க எதிர்கொள்ளுக்குவோம், சுப்ரீம் கோர்ட்டு கூட போய்க்குவோம். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம், எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கும் தெரியும் அரசியல். ஆனால் மக்கள் பாதுகாப்பு, அந்த 27 இருந்து அந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஓபன் ஆகிற டைம் 8 நாள். ஒன்று லீகல் ஃபைட், மீடியா நம்ம திறக்கவே முடியாது, எல்லாரும் கைது, மாவட்ட செயலர் கைது, எல்லாரும் ஓட விடு. அன்னைக்கு காலையில் நிர்மல்குமார் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் மென்ஷன் பண்ணார். இன்னைக்கு 28ஆம் தேதி சண்டே மார்னிங் அறிவு சார் எல்லாரும் போய், ஐயா உயர் நீதிமன்றத்தில் போய், ஐயா தப்பு நடந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் அவசரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு மனுவை கொடுக்குறாரு. அவர்கிட்ட பேசுறாரு நிர்மல்குமார் அவர்கள். காலங்காலத்தில் நாங்களே வந்து தலைவர்கிட்ட சொல்லிட்டு, அண்ணா தப்பு நடக்குதுன்னு நம்ம. ஆனால் அன்னைக்கு அந்த கேஸ் எடுக்கல. உயர் நீதிமன்றம் வெக்கேஷன் கோர்ட்டில் ஆயிடுச்சு. எல்லா தகவலையும் சொன்னோம். அந்த ஒரு வாரம் நீதித்துறைக்கும் போக முடியல, மீடியாக்கிட்டையும் போக முடியல. ஏன் மீடியாட்ட போக கூட அவங்க மட்டும்தான் பேசுறது கேட்கணுமா? அதில் ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பார், சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே வந்து தொடரா பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்கள் இருக்கிறோம். தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. ரவுடி அரசியல், கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. பொதுவா புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது, நீங்க பாப்பீங்க. ஏன் நிப்பாட்டினாங்க? ஏன்னா நம்ம 26% கிராஸ் பண்ணிட்டோம். தலைவரால் இன்னும் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணும் பொழுது தனியாவே அவரால் ஜெயிக்க முடியும். இதுதான் உண்மை. எம்ஜிஆர் கட்சி திறக்கும் போது இவங்க கூட்டணி வருவாங்களா, அவங்க கூட்டணி வருவாங்களான்னு நினைச்சு பார்க்கல. இதுல எதிர்கட்சிக்கு வேற நீங்கெல்லாம் வந்து இந்த கொடூரமான திமுக வந்து அழிக்கணும்னா நாங்க தான் ஒரு பெரிய கட்சி, எங்களோட சேர்ந்துக்குவாங்க. அங்க ஒரு மட்டம் தட்டுறது. நம்ம இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்கு எம்ஜிஆர் உருவானார். அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை வந்து உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரே தலைவர், எங்களுடைய தலைவர் மட்டும்தான் இந்த தீய சக்தியை தூக்கி போட முடியும். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். 2026 எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்?
தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மகனை முதலமைச்சராக மட்டுமே குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. கொள்கை கொள்கைன்னு சொன்னாங்களே, நான் சொன்ன மாதிரி தான். அண்ணா அவர்கள் 67 ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொள்கையாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா திமுகவை. கலைஞர் கொஞ்சம் சமூக நீதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஊழல் அமைச்சர்களையும் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் திமுக காந்தியை மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. உடனே காங்கிரஸ்காரங்க தப்பா நினைச்சக்கூடாது. என்னங்க எங்க தலைவரை வந்து திமுகவோட நோக்கி நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்க கையில காசு இருந்தா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காந்தியை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த காந்தி இல்லைன்னா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளேயும் போக முடியாது. நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை திட்டுவோம், நேரு அவர்களை திட்டுவோம், பெரியசாமி அவர்களை திட்டுவோம், இந்த அமைச்சர்களை திட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு குடும்பத்துக்கு போய் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் அவங்களுடைய அரசியல். மெரினா பீச்சில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முதல்வரும் துணை முதல்வர் என்ன பண்ணாங்கன்னா, அப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த குழு வந்து நம்மளை பார்த்தாங்க. போராட்டம் அவங்க கூலிக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூலி படமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தெரியுதா உணர்வு? தூய்மை பணியாளர்கள் கூலி கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் உணர்வற்ற அரசியல். தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க தோழர்களும் தலைவர்களும் கட்சிகளும் உணர்வுடன் மக்களோடு இருக்கிறோம். விவசாயிக்கு பிரச்சனைனா அதை மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம். அந்த அதிகாரம் மக்களுக்கானதாக இருக்கட்டும், அந்த அதிகாரம் சமூக நீதிக்காக இருக்கட்டும், அந்த அதிகாரம் மத சார்பின்மைக்காக இருக்கட்டும், அந்த அதிகாரம் ஊழலுக்கு எதிரான இருக்கட்டும். வரக்கூடிய அரசு இளைஞர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் பெண்கள் பாதுகாப்பு அரசாக நம்ம தலைவர் கொடுப்பார் என்ற உறுதியோடு உங்களுடன் பயணிக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.